வெல்கம் டு ஃபியூச்சர்ஸ் பெஸ்ட் டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நீட்டுக்கு இன்னும் 3 months தான் இருக்குது. 3 monthsன்னு சொல்கிறத விட 88 daysனு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த பிளான் படி பார்த்தோம்னா 88 days தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி அதில் வந்து முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடிக்க முடியும். எப்படி நம்ம போர்ஷன் முடிக்கிறது? ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஜீரோலேயே இருக்கீங்க, ஒரு போர்ஷன் கூட எனக்கு தெரியாது, நான் வந்து கொரோனா பேட்ச் அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். அதே நான் வந்து ஜீனியஸ் பேட்ச் தான் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். அதே மாதிரி எனக்கு வந்து மீடியம் டைப்பு, நான் கொஞ்சம் எனக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் தெரியாது அப்படின்னாலும் முடிக்க முடியுமானா முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அட்லீஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணவங்களும் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டைம் டேபிள் தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் மெத்தட் மாறும். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது எஃபிடியோட நீட் 2022 டைம் டேபிள் ஃபார் ரிப்பீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ லைக் கிராஷ் கோர்ஸ் மாதிரி தான். ஓகேவா? கிராஷ் கோர்ஸுங்கிறது 1 or 2 months போகும். நம்மளுக்கு வந்து 3 months. ஓகேவா? எப்பயுமே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா கிராஷ் கோர்ஸ்னால் ஒரு 2 to 3 months வரும். ஸோ ஆல் இயர்ஸ் 2 வரும், இந்த தாட்டி வந்து 2 to 3 months வரும். ஓகேவா? ஸோ 12th முடிச்சு வராங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 1.5 months வரும். கிட்டத்தட்ட வந்து 1.5 months வரும். ஸோ அதுதான் கிராஷ் கோர்ஸ். ஓகேவா? ஸோ சாலிடாக வந்து 40 days கிடைக்கும். ஸோ ரிப்பீட்டர்ஸ் தான். ரிப்பீட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்கெடியூல் வந்து பொதுவாக யாருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடையாது, அதே மாதிரி 12th படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடையாது. 12th படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்து படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு சொல்லப்போனால் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜில் படிக்கிறவங்க செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு இந்த டைம் டேபிள் கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு செப்பரேட் டைம் டேபிள் அடுத்த வீடியோவில் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோ இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் செல்ஃப் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் காலையில் எந்திரிச்சு நைட் வரைக்கும் பார்த்தோம்னா நீட்டுக்குனே ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த டைம் டேபிள். ஓகேவா? சரி, ஓகே, டைம் டேபிள் பார்ப்போமா? ஸோ 40 days தான் டைம் டேபிள். ஏப்ரல் 20 வந்து பார்த்தோம்னா, இது வந்து டைம் டேபிள் எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட வெயிட்டேஜ் படி தான் போட்டிருக்கேன். ஓகேவா? நீட் 2021 2020 லாஸ்ட் இயர் அண்ட் லாஸ்ட் பிஃபோர் இயரோட அனலைஸ் பண்ணி போட்டக்கூடிய ஒரு டைம் டேபிள் தான். ஸோ நம்மளுக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே அப்படி தான் வரும். கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், அதுக்கப்புறம் ஆர்கானிக் அப்படின்னு கலந்து வரும். ஸோ கெமிஸ்ட்ரி மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா கலந்து போகிறோம். ஏன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து இருக்கிறதே 30 சாப்டர்ஸ். அந்த 30 சாப்டர்ஸ்லையும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சாப்டர்ல வந்து 2 questions 3 questions அப்படி வருது. ஓகேவா? 2 1 2 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அதனால நம்ம அதை வந்து பிரிக்க முடியாது. ஸோ நம்மளால் பிரிக்க முடிகிற ஒன்று அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸையும் பயோவையும் தான் பிரிக்க முடியுது. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் சார்ஜஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல். ஸோ டைம் டேபிள் வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஓகேவா? ஸோ ஃபுல் டைம் டேபிளையுமே வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஃபுல் டைம் டேபிளையும் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து எதையுமே சொல்ல விரும்பல. ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தா கொஞ்சம் ப்ரீஃபாக போகும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 days வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ங்கிற பெரிய சாப்டரே முடியுது. அதில் வந்து 2 சாப்டர் இருக்குது என்சிஆர்டியில். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் ஜெனடிக்ஸ் லெசன் ஃபுல்லாக வருது. ஸோ ஒன் டே உங்களுக்கு வந்து சம்ஸ் ப்ராக்டிஸிங் கொடுத்துருக்கேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் சம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஹைலி வெயிட்டேஜ் தரக்கூடிய ஒரே லெசன் 12th தான். ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் 12th தான். ஓகேவா? ஸோ அதனால தான் இதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு 2 days போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் போட்ட இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணிங்கனாலே போதும். 9 questions அட்டன் பண்ணலாம். 9 questions அட்டன் பண்ணலாம். ஓகேவா? லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க 9 questions. ஸோ சாலிட் ஸ்டேட் அதுக்கடுத்து, ஸோ கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வருது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வேவ் ஆப்டிக்ஸ் ரே கூட படிக்க தேவை. ஓகேவா? ரே தேவையே இல்லை. ரேலேருந்து 4 கொஸ்டின் வருதுன்னா வேவ்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் வரும். அது யங்ஸ் டபுள் ஸ்லிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இது 2ல இருந்தால் கேட்பாங்க. அது 2ஓட ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஆட்டம்ஸ், அதுக்கடுத்து எக்காலஜி லெசன் போயாச்சு. ஸோ வெயிட்டேஜ் படி. ஸோ அதுக்கடுத்து நம்ம செமிகண்டக்டர்ஸ் லெசன், அதாவது மாடர்ன் ஃபிசிக்ஸ் வெயிட்டேஜ் படி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன், ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பாண்டிங் ஹைலி வெயிட்டேஜ், ஸோ அதெல்லாம் வந்தாச்சு. ஸோ பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் மேக்னட்டிசம் லெசன் ஹை வெயிட்டேஜ். ஸோ அதுக்கடுத்து வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் மைக்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு 12th தான் முடிக்கிறோம் பயோவையும் ஃபிசிக்ஸையும். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி வந்து அப்படியே ஒரு இர்ரெகுலராக தான் போகுது. ஓகேவா? 12th 11th கலந்து போகுது. மற்றபடி வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸும் பயோவும் மிங்கிளாக தான் போகுது. ஓகேவா? ஸோ எல்லாமே கலந்து தான் போகுது. ஓகே, ஃபுல் டைம் டேபிளுமே வந்து நான் குரூப்பில் போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த குரூப்பில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டைம் டேபிள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அப்படி டெலிகிராம் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். டெலிகிராமில் போய் மேலே சர்ச் பாரில் யூடியூப் சேனல் என்ன சேனல் நேம் இருக்கோ அதவே அங்கே சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிங்கன்னா சேனல் வந்துடும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து ஃபைனல் டச். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒன் டே நம்ம ஃபஸ்ட் டே எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜஸ்க்கு ஒரு வீடியோ பார்க்குறீங்க. ஓகேவா? மோஸ்ட்லி செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆல்ரெடி எங்கேயாச்சும் கோச்சிங் போயிருந்தீங்க அப்படின்னா நோட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள். அப்படி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல இமெயில் தானா பிரச்சனையே இல்லை. ஒரு வீடியோ பாருங்கள். ஓகேவா? தெளிவான ஒரு வீடியோ பாருங்கள். இல்லை நானே அனுப்புகிறேன். ஓகேவா? ஒரு லிங்க் மாதிரி கொடுக்குறேன். மோஸ்ட்லி டிஸ்கிரைப்டு வந்து பார்த்தோம்னா வேதாந்த எலைட் தான் எல்லாருமே பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்குறதுனா அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த சேனலில் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு வீடியோ பாருங்கள். அதாவது ஒன் ஷாட் வீடியோ மாதிரி இருக்கணும். கண்டினியூஸாக போகக்கூடாது. சரியா? இப்போ இருக்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். 3
மந்த்ஸ் தான் இருக்குது, 40 டேஸில் முடிக்கணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜஸ் பார்த்தோம்னா 1 ஷாட் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு 2.5 hours வரும்னு வச்சுப்போமே. 1 ஷாட் வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கடுத்து எடுத்து என்ன பண்ணுங்கிறதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோ வந்து ஒன்று வரும். ஸோ அதில் என்னென்னு பார்த்தோம்னா என்னென்ன பண்ணணும், ஃபிசிக்ஸுக்கு என்னென்ன பண்ணணும், கெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன பண்ணணும், பயாலஜிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதை மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? இந்த லெசன் படிக்கிறீங்க, இந்த லெசனை வந்து வீடியோ பார்க்குறீங்க, நோட்ஸ் எடுக்க முடிஞ்சா எடுங்க. நோட்ஸ் எடுக்க டைம் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபார்முலாஸ் மட்டும் எழுதுங்க, அவங்க ஹைலைட் என்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும் எழுதுங்க. ஓகேவா? எழுதிட்டு சம் போடுவாங்க இல்லையா, அந்த சம் எல்லாம் பாருங்கள் எப்படி போடுறாங்க, ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸுக்கு என்ன பண்ணணும், கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணணும், பயோக்கு என்ன பண்ணணும் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இது எல்லாமே வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி போடுறேன். ஓகே, ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன், நீட் 2022ன்னு. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் போடுறேன், இல்லைனா நீட் கிராஷ் கோர்ஸ்னு போட்டு அதில் இது எல்லாத்தையுமே போடுறேன். நீங்கள் அதில் வந்து இதை பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவில் என்ன போட்டிருப்பேன்னா பயோக்கு என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸ்க்கு என்ன பண்ணணும், கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணணும் போட்டிருப்பேன். அதை மட்டும் பண்ணால் போதும். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஃபிசிக்ஸ்க்கு நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கணும், கெமிஸ்ட்ரிக்கு நிறையா கொஸ்டின்ஸ் போடணும், ஸோ கொஸ்டின் பேங்க் புக்காக வாங்கி வச்சுக்கணும், எம்சிக்கு புக் என்னெல்லாம் கிடைக்குது அதெல்லாம் வாங்கி வச்சு போடணும் அப்படின்னு நிறையா புக்கை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இருப்பீங்க. மண்டை வெடிச்சிடும், டைம் வேஸ்ட். ஓகேவா? டோட்டலாக வேஸ்ட்டு தான். ஓகேவா? நான் என்ன புக் சொல்கிறேனோ அந்த ஒரே ஒரு புக்கை போட்டாலே போதும், கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? அதாவது ஒருத்தனுக்கு இதுதான் தேவைன்ட்டு இருந்தால் அது மட்டும் தான் தேவை. ஓகேவா? ஸோ அவன் தான் அவனோட ஆசைகள் அண்ட் அவனுக்கு என்னன்னே தெரியாத ஒரு பேராசைகள் காரணமாக வந்து அதிகமாயிடும். அதாவது ஒரு பதற்றம். ஓகேவா? ஸோ ஐயோ இது போடலையே, ஐயோ அதுலேருந்து வந்துச்சு என்ன, ஸோ அந்த தாட் இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த தாட் இருக்க தான் செய்யும், தப்பு இல்லை. ஆனால் அந்த தாட்டை வந்து உங்களை ஓவர் கம் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம்னா சில சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரி சில ட்ரீம்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதாவது ஹாலுசினேஷன் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ பொதுவாக வந்து உங்கள் கையில் வந்து ஒரு ஒயிட் ஆப்ரான் இருக்குது, ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வச்சுருக்கீங்க, யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படிம்பாங்க. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும், உங்களுக்கே நல்லா தான் இருக்கும். அதவே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நீட்டு முடிஞ்சு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓகே, அப்புறம் அந்த மாதிரி ஆகலைன்னா அப்போ தான் தெரியும் எப்படா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதுதான். ஓகேவா? ஸோ கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காங்க, அதவே கனவே காணுங்கள்னு யாரும் சொல்லலையா? ஸோ ஒரு லெட்டர் தான் மாறுது, டோட்டல் வேர்டுமே டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள். ஒரு ஏ தான் போட்டோம், கனவுலேருந்து கனவேன்னு மாறிடுச்சு. ஸோ அந்த இதுதான் ஒரு வேர்டுக்கு டோட்டல் மீனிங்குமே சேஞ்ச் ஆகும்போது நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்ம அதோட வேலையை மட்டும் பார்க்கணும். சரியா? இந்த மோட்டிவேஷன்ஸ், இந்த ஹாலுசினேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தருக்குள்ள அவங்களுக்குள்ள வச்சுருக்கீங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் வந்த பாதைகள், நீங்கள் கடந்து வந்த ஆளுங்க, நீங்கள் கடந்து வந்த வேர்ல்டு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கோம். சரியா? நான் வந்து என் லைஃப்பில் ஒன்று கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா கற்றுக்கிட்டேன். ஓகேவா? நிறையா கற்றுக்கிட்டேன். அதனால தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லலாம். ஓகேவா? உங்கள் எல்லாருக்குமே நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா எடுத்தம் கவுத்தம், இவன் பேசுகிறான் அவன் பேசுகிறான் அப்படிங்கிறது கிடையாது. இவன் பேசினா கேட்குறாங்க, இவன் பேசுறது சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பேச முடியுது. ஓகேவா? ஸோ எல்லாருனாலையும் பேச முடியும், எல்லாருனாலையும் கருத்து சொல்ல முடியும், ஆனால் எவன் சொல்கிறது கரெக்டோ அதுதான் கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஏன் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ். ஓகேவா? ஒரே ஒரு வேர்டு தான், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்ட். ஓகேவா? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கண்டிப்பாக நடக்கும்னா அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். நம்ம ஒர்க்கே பண்ணாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. அதுதான் நான் இப்போ சொன்ன ஹாலுசினேஷன். ஒயிட் ஸ்டெத் இருக்குது, அதாவது ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது, கோட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. சரி, நினச்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்தில் வந்து ட்ரக்ஸும் அப்படி தான் கண்ணா, ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாக தான் எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அடிக்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதுதான் கொஞ்சமாக எடுத்தது தான் கடைசியில் அடிக்ட் வரைக்கும் போயிடுச்சு. அதே மாதிரி தான் இதுவும். லைக் இப்போ ஃபோன் தான், இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு இது ஸ்க்ரோல் பண்ணுறோம், இப்போ ஸ்க்ரோலிங்லேயே வாழ்க்கை போகுது. அந்த மாதிரி தான் எல்லாமே. புரியுதா? ஸோ ஹாலுசினேஷன் இப்போ அது ஒன்று கொஞ்சம் நேரம் ஞாபகம் வைப்பீங்க, அடுத்த நாள் கொஞ்சம் நேரம், அதுக்கடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு 5 மினிட்ஸ்லேருந்து 15 hours வரைக்கும் அந்த ஹாலுசினேஷன் ஆகும். ஸோ படிக்காமல் லெத்தாஜிக்காக இருந்துட்டு நீட்டில் போயிட்டு ஐயோ மார்க் வரலையா அப்புறம் அப்படின்ட்டு அம்மா அப்பா தான் அடிச்சுப்பாங்க, நீங்கள் அடிச்சிக்க மாட்டீங்க. இன்னொரு வருஷம் படிக்கிறேன், நீங்கள் வாட்டுக்கு உட்காந்துப்பீங்க. அந்த ஒரு வருஷத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஒரு வருஷம். ஓகேவா? உங்களோட ஜூனியர்லாம் மேலே போயிருப்பாங்க, நீங்கள் காலேஜுக்கு போய் உங்கள் ஜூனியர் கீழே படிக்கும்போது அவங்கள நீங்கள் என்னென்னு கூப்பிடுவீங்க? சீனியர்னா கூப்பிட முடியும்? உங்களோட ஜூனியர் இல்லையா, அப்போ அவங்க என்னென்னு கூப்பிடுவாங்க? உங்களை சீனியர்னா கூப்பிட முடியும்? ஏன்னா அவங்களோட நீங்கள் ஜூனியர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்து மைண்டில் வச்சு படிக்கணும் எல்லாமே. சரியா? ஸோ ஒரு ஜென்ரல் அட்வைஸ் தான், பிடிச்சா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி நம்மளுக்குன்னு சில ஹேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க வழக்கம் போல், அவங்கெல்லாம் வந்து ஏதாவது பஞ்சாயத்து வைக்கணும்னா டெலகிராமில் வந்துருங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து பார்த்தோம்னா டைம் டேபிள் இதுதாங்க, நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஸோ டெலகிராமில் என்னெல்லாம் வரும் கண்டிப்பாக. ஓகேவா? ஒவ்வொரு அட்மின்ஸ் அண்ட் ஒவ்வொரு குரூப்ஸுக்குமே தனியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதே மாதிரி தனியான ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா அட்மின்ஸும் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மைண்ட் செட்டில் இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கும். ஸோ யார் உங்களுக்குன்னு யோசிக்கிறாங்க, உங்கள் பக்கம் நிற்கிறாங்க, அதில் போகிறாங்கன்னு பார்த்து டைரெக்டாக மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இன்னொரு மெசேஜ் பார்த்தேன்,
மெசேஜ் தான் பார்த்தேன். ஓகேவா? அது என்ன குரூப்பு, யார் பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஓகேவா? அத நான் சொல்ல விரும்பல. ஸோ அது ஒரு மெசேஜ் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு அந்த மெசேஜ். ஆக்சுவலி அந்த மெசேஜ்க்கு வந்து நான் பாராட்டுகள் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 90 டேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு நாளும் 12 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். மொத்தமாக வந்து 1080 ஹவர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சாப்டர் 96 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு சாப்டருக்கும் நீங்கள் டோட்டலாக டிவைட் பண்ணிங்கன்னா 11 ஹவர்ஸ் வருது. அப்போ ஒரு சாப்டர் 11 ஹவர்ஸ்னா 1080 ஹவர்ஸ் தான். ஓகேவா? 12 ஹவர்ஸில் ஒரு சாப்டருக்கு 11 ஹவர்ஸ். அப்போ ரிமைனிங் 1 ஹவர் தான் இருக்குது. அப்போ நான் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 96 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் படிப்பீங்க? ஓகேவா? இப்போ உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் வந்து நல்ல கான்செப்ட். ஓகேவா? என்ன கேட்டால் படிக்க முடியும் தான். ஓகேவா? அது வந்து ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது, ஒவ்வொருத்தர் போகிறத பொறுத்து இருக்குது. அதில் வந்து சில சாப்டர்ஸ் வந்து பார்த்தோம் 96 சாப்டர்ஸ்னு போட்டதில்ல. சில சாப்டர்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசம்ஸ் லிவிங் வேர்ல்ட்லாம் பார்த்தோம்னா 2 மணி நேரம் அந்த 1 மணி நேரத்தில் முடியக்கூடிய சாப்டர்ஸ். அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் பெருசாக பேச முடியாது. அதே மாதிரி தான் வந்து ஃபிசிக்ஸில் கூட சீக்கிரமாக முடியும். அந்த யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்லாம் 2 ஹவர்ஸில் முடிச்சிடலாம், பாதி நாளில் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பாதி நாளில் முடியக்கூடிய லெசன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம 11 ஹவர்ஸ் இழுத்துட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்படியே இப்போ 11ல் பாதி ஆகுது. அப்போ பார்த்துக்கோங்க. ஓகேவா? 1080ல் பாதி போட்டு டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். அதாவது 540 டிவைட் பை 96னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ பாதி நேரம் தான் ஆகும், ரொம்பலாம் ஆகாது. ஓகேவா? மேக்ஸிமம் போனால் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அதுக்கு தான் வந்து 11 ஹவர்ஸ் சொன்ன மாதிரி தேவைப்படலாம். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தேவை. ஏன்னா அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸிமம் வீடியோவே 3 ஹவர்ஸில் பார்த்து முடிச்சிருங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒன் ஷாட்டுக்கான கான்செப்ட் புரியணும். சம்ஸ் போட்டால் மட்டும்தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான். ஓகேவா? ஸோ எந்த ஒரு சேனலையும் தப்பு சொல்ல விரும்பல. நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஒரு ஓவர் வியூவாக எல்லாத்துக்குமே சொல்லிடலாம். ஓகேவா? ஜென்ரலாக ஓவர் வியூவாக சொல்லிடலாம். ஆனால் அது உள்ள ஆலோசனை பண்ணுறது நாங்கள். ஸோ எனக்கு அது பிடிக்கும். ஓகேவா? ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னா எனக்கு எப்பயுமே ஆப்போசிட்டாக யோசிக்கிறதா என்னோட தாட்டிங். ஓகேவா? என்னோட திங்கிங் அப்படி. ஸோ அது என்னோட ஜென்ரல், என்னோட ஹேபிட். ஸோ யார் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஒரு மெசேஜுக்குள்ளே எனக்கு தப்புன்னு பட்டுருச்சுன்னா உள்ளே இறங்கி யோசிக்க ஆரம்பிச்சிடும். யோசிச்சா எனக்கு இந்த ஐடியா கிடச்சிச்சு, நீங்களும் யோசிங்க. உங்களால் முடியாதா என்ன? ரிமைனிங் 540 ஹவர்ஸ் கிடைக்குது இல்லையா? முடியாதா? முடியுமே. ஸோ அதான் நான் யோசித்தேன், நீங்களும் யோசிங்க. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபைனல். ஸோ ஃபைனல் நான் வந்து இதில் எல்லா சாப்டர்ஸுமே இன்க்ளூட் பண்ணலை, சிலது ஒமிட் பண்ணிட்டேன் இந்த டைம் டேபிளில். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் கண்டிப்பாக சுற்று போட்டால் நீங்கள் எழுத மாட்டீங்க ஃப்ளூயிட்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்தால். அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் மோஷன்ஸ், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இந்த மூணுமே சாய்ஸில் விட்டுருக்கேன். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, ஈக்குலிபிரியம் இது சாய்ஸில் விட்டுருக்கேன். மொத்தம் 5 சாப்டரில் இருந்து 2 கொஸ்டின் வந்தாலும் ஒரு சாப்டரில் இருந்தும் பார்த்தோம்னா 5ல் இருந்து பார்த்தோம்னா 10 வரும். ஸோ 10னா நம்மளுக்கு 40 மார்க் சாய்ஸில் விட்டுருங்க. ஓகேவா? அட்டன் பண்ணாதீங்க, சாய்ஸில் விட்டுருங்க. 40 மார்க் சாய்ஸில் விட்டீங்க. ஸோ 680 வருது இல்லையா? நான் வந்து 650 ப்ளஸ் தான் வாங்க முடியும்னு சொல்லியிருந்தேன் அந்த டைம் டேபிள் போடும்போது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இன்னும் 30 மார்க்ஸ் இருக்குது. 650 to 680 இன்னும் 30 மார்க்ஸ் இருக்குது. இன்னும் கூட பார்த்தோம்னா 7 கொஸ்டின் விட முடியும் இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க, 652 வருது. 650 ப்ளஸ் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா May 30ல் இது வந்து இந்த டைம் டேபிள் வந்து லாஸ்ட் டேட் வந்து May 28. சரியா? ஸோ May 29 ஒரு ரெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ May 30ல் இருந்து June 12 வரைக்கும் பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸிங்கில் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் போடணுமானா போடவே கூடாது. கொஸ்டின் ப்ராக்டிஸிங்கில் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி போடவே கூடாது. இந்த டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் பயாலஜி மட்டும் தான் கொஸ்டின் ப்ராக்டிஸிங் பண்ணுறீங்க. தப்பு இந்த லெசனில் அதிகமாக வருது அப்படின்னா அந்த லெசனில் எடுத்து ரிவிஷன் பண்ணணும். எல்லா லெசன்லையுமே தப்பு வருதுன்னா டோன்ட் வரி, எல்லா லெசனையுமே எடுத்து ஒரு தாட்டி ரிவிஷன் பண்ணியிருக்கேன். ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா NCERT தான் படிக்கணும். NCERT படிக்கும்போது லைன் பை லைன் மறுபடியும் படிங்க. ஓகேவா? தப்பே இல்லை. ஓகேவா? கண்டிப்பாக படிக்க முடியும். ஆல்ரெடி படிச்சது தானே திரும்ப படிக்கிறீங்க, அதனால் நோ ப்ராப்ளம். இந்த டைம் டேபிளை தவிர வேறு யாராலையும் டைம் டேபிள் தர முடியாது. இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணால் விட்டுட்டு ஆனால் லாஸ்ட் 1-2 மந்த்ஸ் இருக்குது, இப்போ டைம் டேபிள் கொடுங்க, லாஸ்ட் 1 மந்த் இருக்குது இப்போ கொடுங்க அப்படின்னா நோ யூஸ் அட் ஆல். சரியா? 12th நான் போடுறது வேறு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அவங்களுக்குலாம் 12th லெசன்ஸவே நான் கண்டுக்கவே மாட்டேன். கடற்கடன் 12th லெசன்ஸ் முடிக்கிற மாதிரி தான் போடுவேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க 12th பப்ளிக் எழுதுறாங்க. ஸோ அதை முடிச்சிருக்கணும். முடிக்கலைன்னா அது அவங்க மிஸ்டேக். ஓகேவா? ஸோ அது நம்ம இது சொல்ல முடியாது. மிஸ்டேக்ஸ் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் போடுங்கன்னா அது நீங்கள் தான் போடணும். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் போடுற மாதிரி தான் இது நான் போட்டிருக்கேன். இதுலேயும் வந்து ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னா அது நீங்கள் என்கிட்ட கேட்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த 29 ஆர் 28 பாதியிலேயே முடியுது டைம் டேபிள். ஸோ அப்படி முடியுது. ஸோ இந்த சாப்டர்ஸில் உங்களுக்கு இப்போ ஈக்குலிபிரியம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியும், என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் எடுத்து போட்டு படிங்க. ஓகேவா? நான் எதுவுமே சொல்ல. அப்போ நீங்கள் உங்களுக்கு தான் மார்க் அதிகமாகுது. ஸோ நீங்கள் தான் அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா June 13 to July 3. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட் 2 இருக்கும். அதாவது 11th ஃபுல் போர்ஷன் 1, 12th ஃபுல் போர்ஷன் 1 இருக்கும். அது வந்து ஒரு வீக், அதாவது ஒரு வீக்கில் வெனஸ்டே ஒரு டெஸ்ட் இருக்கும், அதுக்கடுத்து சாட்டர்டே ஒரு டெஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. 2 days ரிவிஷன். ஓகேவா? எஸ். ஸோ 11th ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் அண்ட் 12th ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். அதுக்கடுத்து சண்டேலேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் டெஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ சண்டே 1 day ரிவிஷன், மண்டே டெஸ்ட்டு, வெனஸ்டே டெஸ்ட்டு, ஸோ ஃப்ரைடே டெஸ்ட்டு, மறுபடியும் சண்டே டெஸ்ட், அந்த மாதிரி ஒன் டே விட்டு டெஸ்ட் வரும். ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா July 3 வரைக்கும் இது கண்டினியூ ஆகுது. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு வீக்குக்கு 3 டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேவா? ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் 3 எழுதுவீங்கனாலும் உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் கிடைக்கும்னு வச்சுப்போமே. 2 to 3 வீக்ஸ் கிடைக்குதுனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 10 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் கடிச்சு எழுதிடுவீங்க.
ஓகேவா? எஸ் 10 ஃபுல் பர்சன்ட் டெஸ்ட்டாச்சும் எழுதிடுவீங்க இனாஃப். ஸோ ஃபுல் பர்சன்ட் டெஸ்ட் தான் அவங்க மார்க்கை சொல்லும். ஸோ அந்த ஃபுல் பர்சன்ட் டெஸ்ட் கம்பல்சரி எழுதி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஜூலை 3 டு ஜூலை 10 வந்து பார்த்தோம்னா ஃபைனல் ரிவிஷன். ஃபைனல் ரிவிஷன் என்ன பண்ணணும்? ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் எடுத்து ரிவைஸ் பண்ணணும். என்னத்தை ரிவைஸ் பண்ணணும்? புக்கையா? நோ. அப்புறம் வேறு என்ன பண்ணணும்? எடுத்து ஃபார்முலாஸையும் நோட்ஸையும் ரிவைஸ் பண்ணணும். கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸுக்கும் நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. சரியா? நெக்ஸ்ட்டு ஜூலை 11 டு ஜூலை 14 பயோ ஃபுல் ரிவிஷன் போடுறீங்க. 11, 12, 13, 14 4 டேஸ் தான் பயோ ஃபுல் ரிவிஷன், கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. ஓகேவா? ஸோ இப்படி தான் போய் ஆகணும். ஜூலை 15 அண்ட் ஜூலை 16 பி ரிலாக்ஸ். சப்போஸ் பயோ முடிக்க முடியலனா ஜூலை 15 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 15 வரைக்கும் எடுத்துக்கோங்க. 16 புக்கை கூட தொட்டுறாதீங்க. தொடணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த நாள் நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, டேஷ் 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 அப்படின்னு டேஷ் போட்டு போயிடுவேன். எத்தனை டேஷ் வருதோ அத்தனை டேஷ் போட்டுருவேன். நீங்களே அப்புறம் ஃபில் பண்ணிப்பீங்க. வெளியே வந்து உங்கள் அம்மா அப்பா எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. அதை எடுத்து ஒவ்வொன்றா தூக்கி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதான் நடக்கும். ஸோ அதனால் சொல்கிறத செய்யுங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் எப்படி இருக்கணும்னா நேர்மையான அரசியல்வாதிங்க மாதிரி இருக்கணும். அது எப்படி நேர்மையானது அப்படின்னா, சொல்வதைத்தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாயால் சொல்லிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது. சொல்வதைத்தான் செய்வோம்னு செஞ்சு காட்டணும். சரியா? அதுதான் சொல்கிறேன். ஸோ என்னடா பொலிட்டிக்ஸ்லாம் வருதுன்னா, பொலிட்டிக்ஸ்லாம் இல்லை, உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னு சொன்னேன். சரியா? ஸோ சொன்னதை செய்யுங்க. சரியா? நான் இப்போ சொல்லிட்டேன், நீங்கள் தான் செய்யணும். நான் செஞ்சுட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ நீங்கள் செய்கிறேன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி செஞ்சு லைஃப்பில் கிரேட் சக்ஸஸ் அண்ட் இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபஷனல் ஜாப், டாக்டர். ஓகேவா? இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது இதோட வேல்யூவே கம்மியாயிரும். நிறையா டாக்டர்ஸ் வருவாங்க, அப்போ நிறையா இடத்துல ஜாப்ஸ் வேக்கண்ட் ஆகும். ஸோ லைக் இன்ஜினியரிங் மாதிரி இதாயிரும். ஸோ இன்ஜினியரிங்கில் கிட்டத்தட்ட நம்ம 93,000 சீட்ஸ் ஃபில் ஆகி ரிமைனிங் வேக்கண்ட்டாக இருக்குன்னு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் வந்து ஃபில் ஆகி ரிமைனிங் வேக்கண்ட்டாக இருக்குன்னு தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபஷன் ஜாப்னால வேல்யூ இல்லாமல் போகும்போது இதோட வேல்யூவும் கம்மியாயிரும். சரியா? ஸோ அதனால் வேல்யூ இருக்கும் போதே வேலையை பிடிச்சிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் போடணும் இல்லையா? ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ.